ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் அவருடைய அமைப்பான ஆரிய சமாஜம் பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு தயானந்த சரஸ்வதியோடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா மூல்சங்கர். இவரின் இயற்பெயர் மூல்சங்கர். இவர் குஜராத்தை சேர்ந்தவர். இவர் எங்கே பிறக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா கத்தியாவார் என்னும் இடத்தில் முர்வி என்னும் ஊரில் பிறக்கிறாரு. எப்போன்னு பார்த்திங்கன்னா 1824 பிறக்கிறாரு. இவருக்கு சின்ன வயசுலேயே துறவியாகணுன்ற ஆசை இருக்கிறதால இவர் இளமையிலே வீட்டை விட்டு வெளியேறாரு. இளமையிலே வீட்டை விட்டு வெளியேறி ஒரு 17 வருஷம் பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக சுற்றுறாரு. ஒவ்வொரு ஊருக்காக சென்று அங்கே இருக்க மக்களை பார்க்குறாரு. 1863 பல ஊர்களுக்கு சென்று அங்கே இருக்க மக்கள் சந்தித்து அவருடைய கருத்துக்களை போதிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா சில கல்வி நிறுவனங்களையும் நிறுவுறாரு. இவருக்கு பஞ்சாபில் பார்த்திங்கன்னா இவர் செல்வாக்கு பெற்று திகழ்கிறார். சுவாமி தயானந்த சரஸ்வதி பஞ்சாப் பகுதிகளில் செல்வாக்கு பெற்று திகழ்ந்தார். இதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருடைய குருவை போய் சந்திக்கிறார். யாருன்னு பார்த்திங்கன்னா விஜயானந்தர். மதுராவில் சென்று விஜயானந்தரோட சீடராகிறாரு. அடுத்து சமாஜம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 1875 சமாஜம் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1872 இவர் கல்கத்தாவை சென்று அங்கே இருக்க பிரம்ம சமாஜ உறுப்பினர்களை சந்தித்து அவங்களோட பேசி எப்படி சமாஜம் ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் தான் 1875 ஆரிய சமாஜத்தை நிறுவுவார். அதே வருஷத்தில் பார்த்திங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலையும் வெளியிட்டார். 1875 சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலையும் வெளியிட்டார். இந்த நூல் முழுக்க எதை பற்றி இருக்குன்னு பார்த்திங்கன்னா குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு போன்ற பழக்கங்களுக்கு அயல்நாடு சென்றால் தீற்று என்று சொல்லப்படுதலும் மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என அறிவித்தார். இவர் முன்வைத்த கொள்கைகள் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்டை நிராகரித்தல், பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள், சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல் என்பது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜம் முழுக்க இந்து மதத்திலிருந்து மூட நம்பிக்கைகளை மறுத்தது. இதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுடைய முழக்கம் என்னவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா இவங்க வேதங்களுக்கு திரும்புவோம் என்பதாகும். இவருடைய முழக்கம் ஆரிய சமாஜத்தோட முழக்கம் பார்த்திங்கன்னா வேதங்களுக்கு திரும்புவோம் என்பதாகும். வேதங்களுக்கு திரும்புவோம் இங்கே எந்த வேதத்தை குறிக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரிக் வேதத்தை தான் குறிக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை தான் சுத்தி இயக்கம். சுத்தி இயக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது ஒரு சுத்திகரிப்பு சடங்கை சமாஜம் வகுத்தெடுத்தது. இது சுத்திகரிப்பு இயக்கம். அதாவது ஆரிய சமாஜம் ஒரு மீட்டெடுப்பு இயக்கமாகும். அதாவது இந்துக்கள் அல்லாதவர்களை இந்துக்களாக மாற்ற முடியும். இதுதான் இந்த இயக்கத்தோட கொள்கையாக இருந்தது. இந்த ஆரிய சமாஜம், இந்த ஆரிய என்ற சமஸ்கிருத சொல்லோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிவார்ந்தோர் அமைப்பு. ஆரிய என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் அறிவார்ந்தோர் அமைப்பு மற்றும் கடவுளின் குழந்தை என்பதாகும். இதுதான் இதோடைய பொருள். இந்த சமாஜம் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1875 பம்பாயில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆரிய சமாஜத்தின் தலைமையிடம் எங்கே மாற்றப்படுதுன்னா லாகூருக்கு மாற்றப்படுது. ஆரிய சமாஜத்தோட தலைமையிடம் லாகூருக்கு மாற்றப்படுது. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா பம்பாய் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தலைமையிடத்தை லாகூருக்கு மாற்றுறாங்க. இந்த சத்யார்த்த பிரகாஷ் பார்த்திங்கன்னா இந்தியிலும் வேத பாஷைகள் யஜுர்வேதம் போன்றவற்றை சமஸ்கிருத மொழிபெயர்த்தினார்கள். இந்த மொழியெல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க. சத்யார்த்த பிரகாஷ் இந்தியிலும் வேத பாஷங்கள் யஜுர்வேதம் போன்றவற்றை சமஸ்கிருத மொழிபெயர்த்தினார். அடுத்து ஆரிய சமாஜத்தோட சமுதாய பணிகள். இந்த சமாஜத்தோட சமுதாய பணிகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மறை செழித்த நாடே எமகேஸ்வரன் வீடு, இதனை வணங்குதலை இறைவனை வணங்குதல் என்று தயானந்தர் கூறினார். மறை செழித்த நாடே எமகேஸ்வரன் வீடு, இதனை வணங்குதலை இறைவனை வணங்குதல் என்று தயானந்தர் கூறினார். அது மட்டும் இல்லாமல் இந்தியா இந்தியருக்கே என்று சொல்லியிருக்காரு. இந்தியா இந்தியருக்கே என்று சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சுதேசி என்ற சொல்லை முதல்ல பயன்படுத்தியிருக்காரு. சுதேசி என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்காரு. அடுத்து இந்த சமாஜம் உருவாக்கிய கல்வி நிறுவனங்கள் பார்ப்போம்.
இவங்க வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் 1886ஆம் ஆண்டு லாகூரில் ஹன்ஸ்ராஜ் தலைமையில் தயானந்த ஆங்கில வேத பள்ளிகள் தொடங்கப்பட்டன. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாகூரில் முதல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1886 யாருடைய தலைமையில்னா, ஹன்ஸ்ராஜ் தலைமையில் தயானந்த் ஆங்கில வேத பள்ளிகள், அதாவது டிஏவின்னு சொல்லுவாங்க. இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு அரசு சாரா நிறுவனமாகும். இது எந்த நாட்டில் செயல்பட்டு வருதுன்னா, பிஜி, நேபாளம், மொரிஷியஸ், சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் இந்த அமைப்பு செயல்பட்டு வருது. இவருடைய தாரக மந்திரமாக என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாய்மையை வெல்லும் என்னும் தயானந்தரின் தாரக மந்திரம் அகிம்சை முறையில் போராடி சுதந்திரம் பெற இந்தியரை ஆயத்தப்படுத்தியதாம். இதுதான் இவருடைய தாரக மந்திரமாக இருந்திருக்கு, வாய்மையை வெல்லும். அதுக்கப்புறம் இவர் இந்த சமாஜம் நிறுவி 8 வருஷத்துலேயே இவர் இறந்துடுறாரு. ஆரிய சமாஜத்தை நிறுவி 8 ஆண்டுகளே இவர் இயற்கை எழுதினார். அடுத்து இவரை பற்றின சில மதிப்பீடு பார்த்திங்கன்னா, இவரை இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் கிங் என்றும் அழைக்கப்படுகிறார். சுவாமி தயானந்த சரஸ்வதி இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் கிங் என்று அழைக்கப்படுகிறார். இவரை 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என ரவீந்திரநாத் தாகூரும் போற்றுகிறார். 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என ரவீந்திரநாத் தாகூர் போற்றுகிறார். அது இவரை பற்றிய டாபிக் முடியுது. இது வந்து பார்த்திங்கன்னா 10th, 11th, 12th எத்திக்ஸ் புக்கில் இருந்து கொடுத்துருக்கோம். தேங்க்யூ.